மிக கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 19 ஆண்டுகளாக பழக்க சில நபர்களை பார்க்கும்போது தெரிகிறது, கொஞ்சம் கூட இரக்க மனசு கிடையாது. அது அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் இறங்கி இருக்கணும். தனக்கு ஆகாரம் இல்லைனா கூட நம்மளை தேடிவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. பிறர் கஷ்டப்படும் பொழுது அவங்களை கிண்டல் அடிக்கக்கூடாது. கண்ணீர் வடிக்கும் போது அவங்களோடு சேர்ந்து அவங்க கண்ணீர் வடிக்கணும். மற்றவருடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கணும், மற்றவருடைய வேதனையை அறிஞ்சிக்கணும். நம்மளால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். நம்மளுக்கு என்ன முடியுமோ, நமக்கு என்ன பிராணியோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் செய்வேன், எனக்கு என்ன முடியும் செய்வேன். நான் ஆண்டவர்கிட்ட நான் செஞ்சு நான் அவர்கிட்ட கேட்பேன். அல்லேலூயா. நான் செய்வேன். ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது என்னால் முடிந்த உதவி நான் செய்வேன். எனக்கு உள்ளதை அவங்களுக்கு கொடுப்பேன். பேச முடியாத திகப்பு தான் முடிப்பாங்க, அவங்களுக்காக நான் பேசுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உலகம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், உங்களுக்கு சொல்லக்கூடாது. சில பிரச்சனைல போய் மாட்டிக்குவா. அதிகாரிகள் சில முடிவுகள் எடுப்பாங்க, என்கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, அதை பண்ணுது, என்ன பண்ண போறேன், எனக்கு கோவம் வருது, நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன். நான் மன்னிப்பு கேட்டு அழுவோம். ஐயா மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சுட்டா. நீங்க அன்போடு அவளை வச்சுங்க, பாசத்தோடு வச்சுங்க, அவளை வெறுத்துறாதீங்க, அவளை என்ன பண்ணிடாதீங்க. இல்லம்மா உனக்காக தான் நான் பாக்குறேன், எங்கேயோ இருக்கிறா. நான் அவள் அதிகாரிகிட்ட அழுவேன். ஏன்னா அவளுக்கு எந்த இது செய்ய தாங்க முடியாது. அவர் அதிகாரி வந்து அவளை திட்டத்துக்கு என்ன தாங்க முடியாது. நான் அழுவேன். ஐயா வேணா சார் ப்ளீஸ் சார், எனக்கு அது அவளை சரி பண்ணிடுறேன். அவள் எந்த லெவலுக்கு ஆகணும் அந்த அளவுக்கு நான் அவளை சரி பண்ணிடுறேன். நான் அதை சரி பண்ணி கரெக்ட் பண்ணிடுறேன். ஆனா அவள் தண்டிக்கிறது மட்டும் வேண்டாம். நான் அழுதும் அவள் கிட்ட அந்த காலோடு அந்த நிலைமையில அவளை கெஞ்சி கேட்பேன். அவளை கத்தத்தை கேட்பேன். நான் பிறருக்காக கெஞ்சினேன், பிறருக்காக நான் அழுதேன், அவர்கள் சமாதானம் அடையும். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எனக்கு நியாயம் செய்வீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஒருத்தவங்க கஷ்டப்படும் பொழுது அது என்னுடைய கஷ்டமா எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது நாம் கண்ணீர் வடிக்கும். மற்றவர்கள் வியாதி என்று சொல்லும்போது எனக்கு வந்த விபத்துன்னு தெரியும் போது அது எனக்கு வந்தது என்று சொல்லி நினைத்து நம் கடவுளத்தில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். நம்ம செய்கிற நீதியை தேவன் நமக்கு நீதி செய்யும். மனம் ஒருத்தர் தப்பு செஞ்சுக்கன்னு சொல்லி கேட்க முடியாது, அது மன்னிக்கும். அல்லேலூயா. மன்னிக்க மாட்டேன், அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லவே கூடாது. மனசு இறங்கும். அதான் அப்பா சொன்னாங்க, 70 தடவை மன்னிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த மனசு இருக்கும், இந்த கடினமான மனசு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இறக்க குணம் இருக்கும். எத்தனை முறை தப்பு பண்ணி கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் திருப்தி நன்மை. அவர் சொன்னாரு, ரொம்ப ஆணுடைய வார்த்தை வாசிப்பேன், நீ அநேக நேசரோடு நேசித்தனம் பண்ணினாலும் நீ என்கிட்ட திரும்பி வா, அவங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. ஒரு தப்பு பண்ணிட்டா மனுஷனுக்கு வேண்டாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க, வாழ்க்கைக்கு வேண்டாம் போன்னு சொல்லிடுவாங்க. ஏசப்பா சொல்றாரு, நீ அநேக நேசரோடு நேசித்தனம் பண்ணினாலும் நீ என்கிட்ட வா, அவங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. கடவுளுடைய அன்பு ஒரு துளி புறக்கணிக்காது, அவனுடைய அன்பு ஒருவரையும் தண்டிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ என்ன தப்பு பண்ண மனம் திரும்பி வா. அநேக நேசம் இருந்தது, அநேக விக்கிரகங்களை இயேசு விட்டு விலகி ஓடினான். நம்ம சகோதரி வந்து இயேசு விட்டு விலகி ஓடி போனான். ஆனா அவளுக்காக சிரிக்கும் பொழுது விசுவாசம் பிடிச்ச அழ கழிக்கிறான், உள்ள துடிக்கிறான். கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகம் ஆகி போயிட்டான். அவளுக்காக மறுபடியும் பேய் பிடிச்ச அவளை ஆட்டி படைக்குது, வழியில துடிக்கிறான். அவளுக்கு ஆண்டவரே இவள் பாவத்தை மன்னிச்சு இவளுக்கு சுகம் கூட சொன்ன உடனே ஆண்டவர் உடனே சேர்த்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தான். வழி இவடிட்ட மறைஞ்சு போச்சு. எல்லாம் கூட பார்த்து முழுக கூட இருக்கார், கால் வழியில துடிக்கிறான். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இறுதி கடினமா இருக்கக்கூடாது, கடின இறுதி இருக்கக்கூடாது, கடினமா பேசக்கூடாது, யார் இறுதியும் உடையக்கூடாது, மனசு அங்கலாக்கி விடக்கூடாது. கவனம் இருக்கணும், கடவுளுடைய அன்பு இருக்கும், இரக்க குணம் இருக்கும். அல்லேலூயா. சேர்த்துக் கொள்ளும். உன்னிடத்தில் வரவங்க சேர்த்துக் கொள்ளும். முடிஞ்ச கேட்கறவங்களுக்கு நீ கொடுக்கணும், கேட்டாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உன்னை நோக்கி கேட்டா கொடுத்துருக்கு, அதனால குறைஞ்சிட மாட்டேன். கேட்கறவங்களுக்கு கொடுக்கணும், கேட்கறவங்களுக்கு கொடுக்கும். உன்னால என்ன முடியுமோ அதை கொடுக்கணும்.
இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இதுதான் என்னுடைய அன்பு. கடினமான இறுதி இருக்கக்கூடாது, வேண்டாம் என்று நிறுத்தக்கூடாது, எந்த மனிதனை தண்டிக்க கூடாது. ஒருத்தர் போன் பண்ணாரு, ஒரு தம்பி போன்ல தான் பேசணும் ஒருத்தர்கிட்ட. நம்ம ஜெயலட்சுமி தம்பி மனைவி ஏதோ தப்பு பண்ணிட்டான், தப்பு எதுக்கு பேசுறாங்க, போன் வந்துச்சுமா, போன் எடுத்து வச்சு வாங்கிக்கணும். எல்லா கதையும் கேட்டுட்டேன். அடிக்கிறது வீடு, அடிக்கிறதே ரொம்ப தப்பு. மனைவி உன் சம ஈக்குவல் இருக்கிற மனைவி நீ அடிப்பியா? கத்துடைய பிள்ளைங்க அடிக்காதீங்க. மனைவி யார் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. கெட்ட வார்த்தை சொல்லி திட்டவும் கூடாது. கோவம் வந்து நான் விடவே இல்லை. தம்பி ஒரு மணி நேரம் பேசாதீங்க, மனைவி அடிக்கணும், சம ஈக்குவல கடவுள். உன் மனைவி அடிச்சு நீ உன்னை அடிச்சுக்கிறதுக்கு சமம். உன்னை நீ அடிச்சுக்கியா? உன்னை நீ அடிச்சுக்க, நீ தப்பு பண்ற, நீ தப்பு பண்ற, அப்படி சாட்டி வச்சு அடிச்சுக்கியா இல்லை கீழ்க்கியா? ஐயோ சே, ஏன் தப்பு செஞ்சு சொல்லு, மனஸ்தாபப்படுவில்ல, மனஸ்தாபப்படுது. அந்த மாதிரி மனைவி தப்பு பண்ணா மனஸ்தாபப்படுது. அதுக்காக நீ அடிக்கக்கூடாது. யார் அடிக்கணும்? பிள்ளைகளை அடிக்கணும். பிறந்த கையாளம் தன் மகனை பகைக்கிறான். தப்பு பண்ணும்போது பிள்ளைங்க சும்மா லேசா அப்படிதான் அடிக்கதான் ஒரு தூய்மை இருக்குது. சும்மா லைட்டா அடிச்சு அவங்க புத்தி சொல்லதான். அல்லேலூயா. மனைவியை வந்து அடிக்கவே கூடாது கடவுளுடைய பிள்ளைங்க. ஏன்னா அது நம்ம சரீரம். மனைவி யாரு? உன் சரீரம், உன் சரீரம். திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. அன்பான வார்த்தையை நாம் தவறுகளை எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. அப்புறம் தம்பிகிட்ட எல்லாத்தையும் கேட்டு நல்லா திட்டி விட்டேன். மனைவி அடிக்கக்கூடாதுன்னு அவ்வளோ மேன்மையாக பேசுறேன். மூளை எடுத்து நாயை கட்டுமே வெறுத்து அடிக்கிறது என்ன தப்பு அது நீ சொல்லி நல்லா திட்டி விட்டேன். அம்மா இனிமேல் நான் பணம் பிச்சு இனி என் மனைவி நான் அடிக்க மாட்டேன் சொல்லிட்டீங்களே, நான் செஞ்சு தப்பு தான் தெரியாமல் அடிச்சுட்டு இனிமேல் என் மனைவி என்ன பண்ண மாட்டேன். உன் மனைவி உன் சரீர கடவுள் கொடுத்துருக்காரு, உங்களை பராமரிப்புக்காக. உனக்கு இன்பத்திலையும் துன்பத்திலையும் மனைவி தான் வந்து நிற்பான், யாரும் நிற்க முடியாது. அல்லேலூயா. மனைவி இல்லாத ஒரு கணவனால் வாழ முடியாது. கணவன் இல்லாத மனைவி வாழ்ந்தது, ஆனால் மனைவி இல்லாத கணவனால் வாழ முடியாது. மனைவி நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். மனைவி இருக்கிற வரைக்கும் நமக்கு மகிமை. மனைவி இருக்கிற வரைக்கும் ஒரு பெண் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆணுக்கு மகிமை. அது தாயா இருந்தாலும், அது சகோதரியா இருந்தாலும், அது அம்மாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஒரு பெண் ஒரு ஆணோடு இருக்கிறதா ஒரு மதிப்பு, மரியாதை. ஒரு தனிப்பட்ட நபருக்கு மரியாதை கிடையாது. இல்லையா? தனிப்பட்ட ஆணுக்கு இங்கே மரியாதை, பெண்ணோடு இணைந்த ஆணுக்கு தான் மரியாதை. தனிநபரா ஒரு மனுஷன் எங்க நின்றாலும் அவருக்கு ஒரு விகற்பமாய் பார்ப்பாரு. சமுதாயத்தில் சில குற்றச்சாட்டுகள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை, பெண்களுக்கு ரொம்ப மரியாதை, மனைவிக்கும் தன் சகோதர சகோதரிகளுக்கும் நாம் மரியாதை கொடுத்து அவர்களை கனமா எண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி எண்ணும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் படிக்கலாம்.